இந்தியா கிரிக்கெட் டீமுக்கே ஸ்ரேயா ஐயர் சொன்ன மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான் போல அப்படின்னு நம்மள நாமே ஒப்பேத்திட்டு பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா மேட்சஸ்லாம். 2 தொடர் சீரியஸ் தோல்விக்கு அப்புறம் 3வது சீரியஸ் ஒரு குத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜிம்பாப்வே சீரீஸ் தான், அதோட ஃபர்ஸ்ட் T20யோட ப்ரிவியூ தான் அது. அதுக்குள்ள நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்குவாட் பாத்துருவோம் ப்ரோ. ஸ்குவாட் வந்து படிச்சிடுறேன். கேப்டன் மக்களின் தலைவன் மக்கள் செல்வன் ஸ்ரேயா ஐயர், வைஸ் கேப்டன் திலக் வர்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன், பிரப்சிம்ரன், அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி குழந்தை, அப்புறம் ரிங்கு சிங், அபிஷேக் சர்மா, சிவம் தூபே, ஹர்ஷ் தூபே, அப்புறம் இவரு சுயான்ஷு, அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா, ஆகாஷ் சர்மா, பிரின்ஸ் யாதவ், யாஷ் தாக்கூர், மயங்க் யாதவ், வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக இதோ உங்களுக்காக மாதிரி ரவி பிஷ்னாய். எல்லா சீரீஸ்லயும் வருவார் அவரு. சரி, நம்ம புது பிளேயர் வேணும், புது பிளேயர்னு கேட்டீங்கல்ல, அதனால இறக்கிருக்கேன் பாருன்ட்டு பவுலர்ஸ் இறக்கிருக்காங்க. இல்ல ப்ரோ, புது பிளேயர்னு சொல்றீங்க, புது பிளேயர் எடுத்திருக்கீங்க. இந்த ஸ்குவாட்ல புது பிளேயருக்கான ஸ்கோப் என்ன இருக்கு, எப்படி ஆடுவீங்க, யாரை டிராப் பண்ணிட்டு ஆடுவீங்க? இவங்க பிரசிமரன் சிங் வந்து ஓப்பனிங் ஆடுவாரு. இப்போ இவரை டிராப் பண்ணுவீங்களா? அபிஷேக் டிராப் பண்ணீங்களா? வைபவ் சூரியவன்சியா? ப்ரோ அவங்க அபிஷேக் ப்ரொமோட் பண்றாங்க ப்ரோ. சஞ்சு எடுத்துட்டாங்கன்னா இப்ப டைரக்டா பாத்தீங்கன்னா இப்ப இவரு வந்து சப்ஸ்டியூட் மாதிரி தான். இவ்வளவு நாள் எப்படி வந்துட்டு சப்ஸ்டியூட்ல உட்காந்துருந்தாரு, பேக்கப் மட்டும்தான். நீங்க இப்ப ஓப்பனிங் பாத்தீங்கன்னா இவருக்கு அபிஷேக்குமே சேர்த்து நீ ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த சீரீஸ் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. சஞ்சு வந்து ரெஸ்டால டிராப்பா என்னன்னே தெரியல ப்ரோ. அவங்க ஒரு ஏசியா கேம்லயே சஞ்சு இல்ல, ஏசியா கேம்ல சஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க, ஆனா ஜிம்பாப்வே இதுல காணோம். இப்ப வந்துட்டு அதுக்குமே இப்ப என்னன்னா வைபவ் சூரியவன்சி தான் ஆட வைக்க போறீங்கன்னா சரி ஓகே, இதே 2 பேரோட போயிருக்கணும். ஆனா எக்ஸ்ட்ரா பிரபு சும்ரன் எடுத்து வச்சிருக்கீங்க. சரி ஓகே, நீங்க ட்ரை பண்றீங்க ஓகே. ஆனா பிரபு சும்ரன் நல்ல பிளேயர், அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இஷான் கிஷன், திலக் வர்மா, சிரேஸ், அதே பழைய பிளேயர்ஸ் தான் வராங்க மிடில் ஆர்டர் வரைக்கும். சிவம் தூபே அது வரைக்குமே நமக்கு பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு இதுனா ரிங்கு சிங்க புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. பினிஷர் இல்லைன்னு ஆட் பண்ணிருக்காங்க. பிஷ்னாய் எதுக்கு ஆட் பண்ணாங்கன்னே தெரியல. பிஷ்னாய் கணக்கு விடுங்க, அவங்க வந்து பிஷ்னாய் வந்து இப்ப கம்பீரோட செல்ல குழந்தையா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, பிஷ்னாய் வந்து பீக் சகாலுன்னு நம்பிட்டாங்க போல. சகால ஒரு டைம் பீக்கா இருந்தார்ல, அது நல்லா போட்டா பீக்கு. இது வேணா டவுன்ஃபால்ல பீக்ல இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்து ஆடுனா என்ன பண்ண ஐபிஎல் டீம்ல எனக்கு தெரிஞ்சா அவர் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்டியூட்ல உட்கார வச்சாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியல. சரி ஓகே, இது பவுலிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருந்தாரு, இப்ப அவரையும் தூக்கிட்டாங்க. அவரும் இன்ஜுரி அவரு மேலங்கும் போது இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நமக்கு என்ன பிளஸ்னா அது ஒரு ஜிம்பாவே அப்படின்னு போலாம். ஆனா ஜிம்பாவேன்னு நினைச்சு போக முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து 2 சீரியஸ் தோத்துருக்கோம், அந்த ப்ரெஷர்ல இருக்கு சீரியஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அயர்லாந்து கூட தோத்துருக்கோம். நான் ஏன் பேர் சொல்றேன்னா, நம்ம அயர்லாந்து ஒரு டீமா நினைச்சிட்டு போனோம். என்ன ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ் இல்ல வேர்ல்டு கப்புக்கு வரலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல தெரியல, ஞாபகம் இல்ல எனக்கு. ஆமா, பார்த்தா தெரியும். இவங்க வேர்ல்டு கப்ல சூப்பரா விளையாண்டாங்க. இது அவங்க ஹோம் கண்டிஷன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. இல்ல ஹோம் கண்டிஷன் இப்ப பக்கமா போன 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேவும் பங்களாதேஷ் சீரியஸ் விளையாண்டு முடிச்சிருக்காங்க. அதுல ஓடிஐ சூப்பரா விளையாண்டாங்க, டெஸ்ட் செம்மையா விளையாண்டாங்க. ஆனா T20 அவ்வளோக்கா 3 மேட்ச் பண்ண T20 அது ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஜிம்பாப்வே ஜெயிச்சாங்க, மீதி 2 மேட்ச் பங்களாதேஷ்ட தோத்துட்டாங்க. அதனால எனக்கு என்னமோ டெஸ்ட் சீரீஸ் வின்னு, ஒன் டே சீரீஸ் ஜிம்பாப்வே வின்னு, ஆனா T20 சீரீஸ் மட்டும் தோத்துட்டாங்க. பங்களாதேஷ் 2 மேட்சுமே வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுகிட்ட இருக்கிறது என்னன்னா பேட்டிங் இருக்கு, பவுலிங் ஓரளவு அவங்களால போட முடியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனா பவுலிங் போட்டு வின் பண்ணாங்க, அந்த ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது. பட் ஆனா இப்ப நாம இருக்க நிலைமைக்கு நமக்கு எல்லா டீமுமே பிரச்சனை. அயர்லாந்து கூட தோத்துருக்காரு. இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன் சைடா போயிருச்சுன்னா ரொம்ப நான் எதிர்ப்பு ஒன் சைடா போக சும்மா சீரீஸ் ஒரு இதுல பயங்கரமா. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சீரீஸ்ல சூரியவன்சி பயங்கரமா அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். 32 பால் ஒரு செஞ்சுரி அடிச்சு அவர் இடத்த சீல் பண்ணுவாரு. அதுதான் ப்ரோ பிடிக்கல. நீ வந்து இப்ப சூரியவன்சி இருக்கான், சூரியவன்சி எப்படி இருந்தாலும் ஆட வைக்க போறாங்க. அபிஷேக் சர்மாவை
நீங்க அட்லீஸ்ட் நீங்க ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். எல்லா சீரீஸுமே ஆடி இருக்காரு கடைசியா அபிஷேக் சர்மா, பெருசா எதுவுமே ரெஸ்ட் எடுக்கல. அதனால நீங்க பிரப்சிபரனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சூப்பரான எக்ஸ்ட்ரா ஐபிஎல் 2 ஐபிஎல் எக்ஸ்ட்ரா. அதாவது ப்ரோ அபிஷேக் சர்மாவுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்பே ஒரு சுமாரான வேர்ல்டு கப் தான். நீங்க அதுதான் சொல்றேன், அங்க இருந்து ஆடிட்டு இருக்காரு அவரு. இல்ல அதுவே சுமாரான வேர்ல்டு கப்னா நீங்க அதுக்கப்புறம் நடந்த சீரீஸ்ல அடிக்கிறாரு இல்லன்னு சொல்ல. ஒரு 12 பாலுக்கு 30 வேகமா போயிடும். அது சஞ்சு சாம்சன் இல்ல. இப்ப இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சரி எனக்கு அதிரடி தான்பா வேணும், ஆனா எங்க போய் விளையாட போறோம், ஆஸ்திரேலியாவில் விளையாட போறோம். T20 வேர்ல்டு கப்புக்கு இப்ப இருந்தே தயார் பண்றாங்களா அதிரடியான டீம், எந்த கிரவுண்ட்ல விட்டாலும் அடிக்கிற மாதிரி பிளேயர். அதனால வைபவ் சூரியவன்சியே இங்க மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப இந்த டீம் கூட கொடுத்து இப்ப நாமளே பரவசம் ஆயிரும். 32 பாலுக்கு அவன் அடிக்க போற ஸ்டைல பார்த்து நாமளே ஒரு பரவசம் நிலைக்கு ஆயிடுவோம்னு வச்சுக்கோ. இப்ப இதெல்லாம் ட்ரை பண்ண சஞ்சு சாம்சன் ஓரம் கட்டுறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் இது ஜிம்பாவேக்கு எஜ்ஜு கொடுக்கறதா இல்ல நமக்கு எஜ்ஜு கொடுக்கறதான்னு ஒன்றும் தெரியல. நாம அயர்லாந்து கூட தொத்துட்டு வந்திருக்கோம், அவங்க பங்களாதேஷ் தான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பவுலர் பத்தி பேசி ஆகணும். பவுலிங் வந்துட்டு இப்ப எல்லாமே புது பவுலர்ஸ் தான் இருக்காங்க. யாஷ் தாக்கூர், அசோக் சர்மா, மயங்க் யாதவ் எல்லாம் ஐபிஎல் வந்து சுமாரா பவுல் போட்டவங்களா தூக்கி ஒரு எல்லா சுமாரான பவுலரும் இருக்காங்க. எல்லா சுமாரா ஐபிஎல் டீமே நல்லா இருக்கும் டே, அந்த மாதிரி பவுலிங்கா இருக்கு. இவங்க எல்லாமே பேஸா இருக்க பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. யாஷ் தாக்கூர் தவிர இந்த பிரின்ஸ் யாதவ் இந்த யாதவ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒளி மாதிரி தெரியறாரு. மிச்சம் எல்லாமே நல்ல சுமாராதான் போட்டிருக்காங்க. ஏன்னா நீ அசோக் சர்மா போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் காமிச்சாரு, நல்லா பேஸ் காமிச்சாரு, பவுன்ஸ் காமிச்சாரு, ஆனா விக்கெட் எதுவும் எடுக்கல. ரன் ரேட் நிறைய கொடுத்தாரு, நல்லா இது பண்ணாரு. அதுக்கப்புறம் மயங்க் யாதவ் அப்படிதான் 2 மேட்ச் கூட முழுசா ஆடல எனக்கு தெரிஞ்சு. அவருமே இன்ஜுரி ஆயிடுவாரு. இப்ப 2 மேட்ச் முழுசா இன்ஜுரி ஆயிடுவாரு. யாஷ் தாக்கூரும் 2 மேட்ச் தான் ஆனா அதுல ஒரு மேட்ச் செருப்பு பண்ணி வாங்கிட்டு போனாப்ல. யாஷ் தாக்கூர் எங்க இருந்து வந்தாருன்னே தெரியலையே, திடீர்னு எந்த எனக்கு மயங்க் ஏதோ சொல்றீங்களா? ஓகே, நீங்க ஆல்ரெடி டீம்லயே இருந்தா. அசோக் சர்மா பாஸ்ட் போட்டாரு, ஒரு 150 போட்டாரு, யாருக்கும் தெரியாது. சரி ஓகே, பிரின்ஸ் ஏதோ ஆல்ரெடி டீம்ல இருக்காரு. யாஷ் தாக்கூர் எங்கேயா இருந்தாரு? இணையா ரவி கிருஷ்ணாவை கூட்டு வரீங்க, யாஷ் தாக்கூர் கூட்டு வரீங்க, ஹர்ஷ்துபே ஓகே ஆல்ரவுண்டர் இதுல வச்சிருக்கீங்க, அக்சர் பட்டேலுக்கு பயங்கரமான ரீப்ளேஸ்மெண்டா பாக்குறீங்க. ஹர்ஷ்துபே சரிப்பா நான் ஒத்துக்கிறேன்பா. எதுக்கு யாஷ் தாக்கூர்? யார் அவரு? எனக்கு தெரிஞ்சு இப்ப பாரு, யாஷ் தாக்கூர் நாளைக்கு போட்டு பயங்கரமா பால் போட்டுருவாரு, ஜிம்பாவே அவுட் ஆயிருவாங்க. என்ன அதனால இப்ப வச்சு டீம் விடுங்க. இதுல ஒரு 2-3 பேர் கட்டம் கட்டுறாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. யாரு? சிவம் துபேக்கு, அதுக்கப்புறம் திலக் வர்மாவுக்கு கூட ஒரு கட்டமா இருக்குமோன்னு தோணுது. திலக் வர்மா இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளவு பேட்டிங் எடுத்துட்டாங்க. இப்ப திலக் வர்மா 8th டவுனா 9th டவுன் வந்தா எனக்கு டவுட். ஏன்னா போன இல்ல வந்து 11ஆவது வந்து ஆடுவாரா பவுலர் கூட இல்ல. இப்ப ஏன்னா நம்ம டீம் வந்து பயங்கரமா வின் பண்ணிருக்கு. அதனால இப்ப இவரு இன்னும் கீழே இறக்க முடியுமா? இவரு ஒரு பேட்ஸ்மேனா அல்லது வைஸ் கேப்டன் போர்வையில ஒரு டீமுக்குள்ள மட்டும் ஒரு 11வது பிளேயர்ல திலக் வர்மா எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு கேவலமா யூஸ் பண்றாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நாம இங்கிலாந்து சீரீஸ் தோத்தது காரணமே இந்த பேட்டிங் ஆர்டர் மாத்தினது. இருக்கிற ரிசோர்சஸ் இவங்கள கூட சொல்லி ஒழுங்கா வந்து டீம் செலக்ஷன் எடுக்கல அப்படின்னு. நீங்க டீம் ஒழுங்கா எடுக்கல, இருக்கிற பிளேயரே ஒழுங்கா ஆட வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. நீ வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு குல்தீப் அந்த சீரீஸ் ஃபுல்லா என்ன ஜெயிச்சிட்டா இருந்து குல்தீப்பா சீரீஸ் ஃபுல்லா உட்கார வச்சுட்ட. மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்க வேண்டிய பிளேயர் அவன் தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். அதையவே மறந்துட்டீங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்லி சும்மா கத்திட்டு போறோம். இந்த ஸ்குவாட்ல இருந்து ஒரு பிளேயிங் 11 போட்டா மிச்சம் எப்படி போடுறதுன்னு தெரியல. இப்போ ஓப்பனிங்ல உங்களுக்கு அபிஷேக் சர்மா, இல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு வைபவ் சூரியவன்சி, இல்ல நான் பிளேயிங்ல இன்னொன்னு சொல்றேன் இஷான் கிஷன், சர்மான்னா கூட லெஃப்ட் வருது. அப்படி சொல்றேன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ப்ரோ தான் சொல்றேன். திலக் வர்மா வந்து 8th டவுன் ப்ரோ. நீ எங்க ப்ரோ கொண்டு வரீங்க ப்ரோ? கடைசியில நான் பொய்யெல்லாம் சொல்ல. அயர்லாந்துல இருந்து பாரு ப்ரோ, ஒரு 8th டவுன் 6th இறக்குனாங்க, 7th போனாரு, இப்ப 8th தெரியும் ப்ரோ. 8th போயிட்டாரு ப்ரோ. நீ அவரு பாரு லெஃப்ட் ஹேண்டர்னு கம்பீருக்கு லெஃப்ட் ஹேண்டர்னா பிடிக்கும். அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரவுண்டர் போச்சு. அதுக்குன்னு இல்ல அதுக்குன்னு எத்தனை பேரு கை விட்டேன்னா அபிஷேக் சர்மா, சூரியவன்சி, சிவம் துபே, திலக் வர்மா, ரிங்கு சிங் 5 பேர். ஆனா 11 பேர்ல 5 பேர் ஆட. என்னங்க அஷ்துபே சேர்த்துங்க. அஷ்துபே
ஐயோ என்ன ப்ரோ, இதுல வேற அவங்க வேற ஆஃப் ஸ்பின் வேற சூப்பரா போடுவான் சிக்கிந்தர் ராஜா இவங்கலாம். ப்ரோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற மாதிரி இப்பதான் ஒண்ணு சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், இடையில சிறு சுருவிட்டு, அடுத்தது சிவம் துபே, அடுத்து இன்னும் யார் இருக்கா, ஹர்ஷ் துபே, அதுக்கப்புறமேட்டு ரிங்கு சிங், ரிங்கு சிங், அடுத்தது திலகர்மா, திலகர்மா, அப்புறமேட்டு வேணா அந்த மயங்க் யாதவ், ரவி கிருஷ்ணன். இப்ப ஸ்பின்னர் வேணும்னா ரவி கிருஷ்ணன் ஆடியே ஆகணுமே. ஆமா, அப்ப ஹர்ஷ் துபே ஆடணும், இல்லைன்னா ரவி கிருஷ்ணன். ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பே இருக்குது இந்த ஸ்குவாட்ல. இல்ல அதை விட்டா அவங்களால பவுலர் ஆட முடியாது. ஹர்ஷ் துபே ஆடிடுவாங்க, வாஷிங்டன் சுந்தர் இல்லாத இடத்துல ஹர்ஷ் துபே ஆடிடுவாங்க. இப்ப சுயான்ஸ் ஆடுவாங்களா? சுயான்ஸ் இல்ல ப்ரோ, அவங்க ஆட வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவரு பவுலிங் எல்லாம் போடுறாரு ப்ரோ. எத்தனை ஃபாஸ்டா எடுத்துட்டு போவாங்க, இது குளறுபடியான இதுதான். எப்படி ப்ரோ எனக்கு என்னமோ இந்த சீரீஸ் வின் பண்ணிட்டு சிரேஸ் ஐயர் தான் கேப்டன், சிறந்த கேப்டன் ஒரு அவார்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுது. இப்ப நம்ம நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கல்ல ராயன் பட்டன், அந்த மாதிரி சிரேஸ் ஐயர் தான் வந்து சிறந்த கேப்டன். இது ஜிம்பாப்வே சீரீஸ் எனக்கு வின் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு தோணுது. ஏன்னா பேஸ் ஆட மாட்டாங்க ஜிம்பாப்வே, பொதுவாக நல்ல பேஸ் ஆட மாட்டாங்க. அதை வச்சு மிரட்டிடலான்ட்டு இதை 3 பேஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மேட்ச் வந்து இந்த இங்கிலாந்து மேட்ச் மாதிரி ஆயிரும், இந்தியா சீரீஸ் வின் பண்ணிடுவான்னு தோணுது. ஆனா 1-1 டிசைடரா வரும்னு தோணுது எனக்கு. சரி பார்ப்போம். இது எங்களோட கருத்துக்கள். உங்களோட பிளேயிங் லெவனை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பிளேயிங் லெவன் இருக்குன்ட்டு. ஓகே, இந்த ஸ்குவாட் ஓகேவா, அல்லது கொடுத்த பிளேயர் வேற ஏதாவது பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஜிஜியோட ஆட்டம் திரும்பி தொடருமான்னு ஏதோ ரிவ்யூ மீட்டிங்னா ஜூலை 19 ஒன்னும் நடத்தல. இவனுக்கு என்ன அப்டேட் தராங்க இல்ல, என்னன்னா பிசிசிஐ தான் பயங்கரமா ரிவ்யூ மீட்டிங் அது இதுன்னு நியூஸ் போட்டானுங்க. ரிவ்யூ கடைசியா பார்த்தா இந்த ரிவ்யூ மீட்டிங்கும் நடத்தல. எல்லாம் FIFA வேர்ல்டு கப் பார்க்க போயிட்டானுங்களாட்டுக்குது. என்ன தெரியல, என்ன கதைனே தெரியல. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். திரும்பியும் உங்களெல்லாம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஒருவேளை நம்ம இந்தியா ஜிம்பாப்வே ஜெயிச்சுன்னா லைவ் வரலாம். மேபி இந்தியா ஜெயிச்சுன்னா ஒன்னும் இது பண்றது இல்ல, இந்தியா ஜெயிச்சுன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இல்ல இந்தியா ஜெயிச்சுன்னா நமக்கு தெரியும். நான் இது பேசிக்கவே கூடாது, இந்தியா ஜெயிக்குமாங்கிற ஒரு கேள்வி வரலாம் வந்துட்டோம் பாத்தியா. ஜிம்பாப்வே கூட ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அளவுக்கு வந்துருச்சு நிலைமை. ஜிம்பாப்வே ஜெயிச்சுன்னா லைவ் ஜிம்பாப்வே ஜெயிச்சுன்னா ஏன்னா மேட்ச் 4:30 தான் நடக்குது, அது 8 மணிக்கெல்லாம். ஆமா ஆமா முடிஞ்சிடும். சரி 8-9 மணிக்கு முடிஞ்சிடும், லைவ் வரலாம். ஓகே, எல்லாத்துக்கும் பை பை பை.